கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளுடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 132 அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாகட்டும். கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கிரீடம் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார், கிரீடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்துல, கிறிஸ்தவ ஜீவியத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல கிரீடம் மிக மிக முக்கியம். அது கனத்துக்குரியது, அது வெளியேறப்பட்டது, அது மிக மிக அவசியமானது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய கிரீடம் அவசியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிரீடத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கிரீடமானது அழிவில்லாத கிரீடம் என்று 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். இது வேற அழிவில்லாத கிரீடம், என்றென்றைக்கும் இருக்கிற நம்முடைய சிரசிலே இருக்கக்கூடிய ஒரு அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக நாம் ஜீவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டி சபைக்காக, மணவாட்டிக்காக தேவன் கிரீடத்தை வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 16 அதிகாரம் 12வது வசனத்திலே, உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உன் தலைமேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டிக்கு, தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஏசாயா 62:3 நாம் வாசிக்க முடியும். ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பார். கிரீடம் மிக மிக அவசியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். கிரீடம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த கிரீடம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்கிறத நாம அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனங்களிலே, வார்த்தைகளிலே, அவருடைய கற்பனைகளிலே ஞானமாய் இருக்கிறவங்க, தேவ ஞானம் யாரிடத்துல இருக்குதோ அவங்களுக்கு ஆண்டவர் கிரீடத்தை கொடுக்கிறார். தேவ ஞானம் மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 7வது வசனத்திலே 7, 8, 9 அவருடைய வார்த்தை குணமாய் சொல்கிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானமானது. கர்த்தர் சொல், எது சரி எது தப்பு என்று கண்டுபிடிக்கிற காரியம், எது அருவருப்பு எது பரிசுத்தம், எது நல்லது எது கெட்டது என்று கண்டுபிடிக்கிற அந்த ஞானம், தேவ ஞானம். கர்த்தருக்கு பயப்படுறது மூலமா ஞானம் உண்டாகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவனுடைய வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது. அந்த பயத்தின் மூலமாய் ஞானம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானத்தின் மூலமாய் நமக்கு ஒரு கிரீடம் உண்டாகிறது.
தேவ ஞானத்தை நாம் அசட்டை செய்யக்கூடாது. எல்லாவற்றை காட்டிலும் ஞானமே முக்கியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த ஞானவான்கள் தலையிலே கிரீடம் சூட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவ ஞானத்தை வாஞ்சிக்கணும், அதை அடையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட ஆண்டோட வார்த்தைகளை கைகொள்றது மூலமாய் அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞானம் உள்ளவர்களுக்கு தேவன் கிரீடத்தை கொடுக்கிறார். தேவன் ஞானம் உள்ளவர்கள். இரண்டாவதாக, ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ஆண்டவர், மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, அந்நாளில் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளில் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க அவர் ஆண்டோடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட அந்த கொடிகள்ல கிரீடத்துல பதிந்திருப்பார்கள். திருச்சோத ரட்சிப்பு ஒரு மகா பெரிய ஒரு கிரீடம், நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைமையில சூட்டப்பட்டிருக்கிற ஒரு கிரீடம். தேவ ஞானம் எப்படி கிரீடமா இருக்கிறதோ அதே போல ரட்சிப்பு கிரீடம் தலையில சூட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பை நாம் எப்போதும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்க, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாதவங்க ரட்சிக்கப்பட்டு இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பரிசுத்த கிரீடம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. லேவியாகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டயத்தை கட்டினான். பரிசுத்த கிரீடம். பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவங்க, பரிசுத்தவானாய் ஜீவிக்கிறவங்க, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவங்க, அதை கை கொள்ளுகிறவங்க, பரிசுத்தமாய் நடக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை நாம் வாஞ்சிக்கணும். பரிசுத்தமா இல்லாதவங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தவானாய் மாற ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்றவர்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களோ உலகம் ஒருவேளை அவங்கள கேலிக்குரியவர்களாய் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் யாருடைய தலையில இருக்குதோ அவங்க மேல ஆண்டவர் கிரீடத்தை வைக்கிறார். லேவியாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர் என்று சொல்கிறேன். அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அபிஷேக தைலம், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிறது ஒரு கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். வாஞ்சிக்கணும். இந்த அபிஷேக தைலத்தினாலே உண்டாகிற அந்த கிரீடத்தை வாஞ்சிக்கணும். அந்த கிரீடம் நமக்கு அவசியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னும் அநேக கிரீடங்களை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னமாகுதல், வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். தேவனுடைய வருகையை விரும்புகிற யாவருக்கும் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். ஆயத்தமா ஜீவிக்கணும். வருகை ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமாய் தேவனுடைய வருகை எதிர்பார்த்து ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் வாரும் என்று சொல்லி ஜெபத்தோட இருக்கிறவங்களுக்குன்னு தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே பாடுகளை படுகிறவங்க, வேதனைப்படுறவங்க, உபத்திரவப்படுறவங்க, உண்மையா இருக்கிறவங்க, இவங்களுக்காக அந்த ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான்.
10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயினும் நீ மரண பரிந்தியம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவீர். மரண பரிந்தியம் உண்மையா இருக்கிறவன், உபத்திரவத்தை பாடுகளை சகிக்கிறவர்கள், இவர்களுக்கென தேவன் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கென ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவ கிரீடம், அந்த கிரீடம் நமக்கு மிகவும் அவசியமானது. அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த கிரீடத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். கிரீடத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் வாஞ்சிக்கணும், பெற்றுக்கொண்டவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிரீடத்தை இழந்து போகாதபடி, அசட்டையா இராதபடி, சோம்பலா இராதபடி அந்த கிரீடத்தை பற்றி கொண்டிருக்கணும். அந்த கிரீடத்தை எப்பனாலும் குடிங்கி எடுக்கிறதுக்காக, திருடி எடுக்கிறதுக்காக பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். இந்த கிரீடத்தை எடுத்துடணும் என்று சொல்லி. கிரீடம் நாம் நித்தியத்திற்கு உள்ளே போகிறதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நரகத்திற்கு மனிதர்களை கொண்டு போகும் என்று சொல்லி பிசாசானவன் எப்போதும் அதை முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். நாம் அதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். அந்த கிரீடத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, அந்த கிரீடத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ரட்சிப்பின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய், என்னுடைய நற்கிரியின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட அந்த கிரீடத்தை குறித்து மிக கவனமா இருக்கணும். வெளிப்படுத்தல் 3:11 அதில் வார்த்தை சொல்கிறது, சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள கிரீடத்தை நாம் பற்றி கொண்டிருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையற்ற அசட்டையான ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தை செய்யக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், பின்னால பார்த்துக்கிடலாம் என்று சொல்லி ஜப வேலைகளையும் வேதம் வாசிக்கிறதையும் ஆவிக்குரிய காரியங்களை தள்ளி போடுறது, அசட்டை பண்ணுகிறது, ஆவிக்குரிய நபர்களை அசட்டை பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எது சரி எது என்று தப்பு என்று கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அசட்டையாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்டதை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணும். எப்பெல்லாம் கிரீடம் வச்சிருக்கிறவங்க தன்னை உயர்த்துறாங்களோ அப்போ அவன் கிரீடம் கீழே விழும். பெருமையா இருக்கிறவங்க கிரீடம் கீழே விழும். தன்னை உயர்த்துறவங்களோட தலையில இருக்கிற கிரீடம் கீழே விழும். எசேக்கியேல் 21:26 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, இது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று சொல்லி. உயர்த்தக்கூடாது. கிரீடத்தை பெற்றுக் கொண்டவங்க தன்னை உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளே தேவன் எப்பொழுதும் உயர்ந்திருக்கணும், அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். பெருமை என்கிற அந்த சுபாவம் அந்த கிரீடத்தை கீழே தள்ளி போடுகிறது. ஏசாயா 28:1 எபிராயிமுடைய வெறியின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையான கிரீடம். பெருமை கிரீடத்தை விழச்செய்யும். பாவம், பாவ ஜீவியம் கிரீடத்தை கீழே விழச்செய்யும். புலம்பர் 5:16 எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. கிரீடத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். அந்த கிரீடத்தை நாம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பரிந்தியம் உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியா இருக்கணும், அனலா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை சார்ந்து இருக்க கூடாது. உலகத்தை சார்ந்து இருக்கிறவங்க, உலகத்தை நேசிக்கிறவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பற்றுதலா இருக்கிறவங்க கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சீவ கிரீடத்தை குறித்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் விளக்க விரும்புகிறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ரஷ்யாவில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது 10 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டாங்க. நாத்திகரான ரஷ்ய இராணுவத்தினால கைது செய்யப்பட்டு கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அந்த 10 பேரும் அந்த பனி, கடுமையான ரஷ்யாவில் அந்த பனி நேரங்களில வெளியிலே ஆடைகளை கலைந்து ஒரு சிறிய ஆடையை மட்டும் உடுத்தி அவர்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. அந்த இரவுல அவங்களால நிற்க முடியல. உயிர் போகக்கூடிய தருணம் அந்த பனியினால. அப்பொழுது அவர்களுக்கு எதிராக 10 சேவர்கள் துப்பாக்கியோடு நிறுத்தப்பட்டார்கள்.
படைத்தலைவன் வந்து சொன்னா, பக்கத்துல அவர்களுக்கு அருகாமையில வெதுவெதுப்பான வெந்நீர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வெந்நீர் வைக்கப்பட்டிருந்தது. சொன்னா, நீங்க இயேசுவை மறுதலிக்கிறவங்க நீங்க அந்த வெந்நீர்ல போய் குளித்து நீங்க இளைப்பாறி உயிரை நீங்க தப்புவித்துக் கொள்ளலாம், உயிர் நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனா இயேசுவை மறுதலிக்கணும். மரிக்கிற நேரம் அந்த வெண்ணி என்கிறது ஒரு வெதுவெதுப்பான ஆவிக்குரிய ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஒரு வெதுவெதுப்பான ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். இந்த வெதுவெதுப்பான நிலைமை உலகத்தை குறிக்கிறது. உலக ஆசை, வாழணும், சம்பாத்தியம் பண்ணணும், பேரு புகழ், உலகம், இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருக்கணும், இன்னும் அதிகமாய் உலகத்தை வாஞ்சிக்கிற ஒரு அறிகுறியாக அது காணப்படுகிறது. அந்த பதமான வெந்நீர் 9-10 பேரும் அறிவிக்கப்படுகிறது. இயேசுவை மறுதலித்தால் நீங்க போய் அந்த வெந்நீரை குளித்துக் கொள்ளலாம். இந்த 10 சேவகர்கள் அப்படி நீங்க யாராவது அப்படி குளித்தவர்கள் தப்பிக் கொள்ளலாம், வெந்நீரை போய் குளித்தவங்க தப்பித்துக் கொள்ளலாம், இயேசுவை மறுதலித்து தப்பித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்படுவீர்கள் என்று 10 சேவகர்கள் எதிராக நிறுத்தப்பட்டார்கள். ஒன்று பிழைத்துக்கோள், இல்லைன்னா மறுதலித்து பிழைத்துக்கோள், இல்லைன்னா மரித்துக்கோள். இந்த 10 சேவகர்ல கடைசியா 10வது நின்ற அந்த சேவகன், அவன் கண்களில ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் காணப்பட்டது. அவன் அங்கே அவர்களுக்கு மேலே 10 தேவ தூதர்கள் கையில் பிரகாசமான ஒரு கிரீடத்தை வைத்தவர்களாய் நிற்கிறதாக அவனை தரிசனத்திலே அவன் பார்க்கிறான். போர் செய்தவன், இயேசு அறியாதவன், அவன் தரிசனத்துல அவன் பார்க்கிறான். 10 ஜொலிக்கிற கிரீடங்கள் தூதருடைய கரங்கள்ல இருக்கிறது. அவங்க இறங்கி வந்து கொண்டிருக்கிறாங்க 10 பேரை நோக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியப்பட்டு பிரமித்து அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ தேவதூதர்கள் ஆர்வமாய் கீழே இறங்கி வாராங்க. அந்த ஜீவ கிரீடத்தை கொடுத்து இந்த 10 பேரை மேலே கூட்டு போறதுக்காக வாராங்க. அந்த கடைசி நேரத்துல அந்த 10 பேர்ல ஒரு நபர், அவன் நான் உயிர் பிழைக்கணும், எனக்கு அந்த வெந்நீர் வேண்டும், நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று சொல்லி அவன் இயேசுவை மறுதலிக்கிறான். 10 பேர்ல ஒரு நபர் மறுதலிக்கிறான். மறுதலிக்கப்பட்டவனுடைய கட்டுகள் அவுக்கப்பட்டது. அவன் நேரா போய் அந்த வெண்ணில தன்னை படுத்தி தன்னுடைய ஜீவனை அவன் தப்பித்துக் கொண்டான், பிழைத்துக் கொண்டான். ஸ்தோத்திரம். இது 9 பேரும் அதுக்கு ஒப்புக்கொள்ளல. மறித்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கு கிரீடம் வேணும் என்று சொல்லி அவங்க அந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் காணப்படுறான். 10 தூதர்கள் இறங்கி வந்தாங்க. ஸ்தோத்திரம். 9 தூதர்களும் அந்த 9 பேருக்கும் அவங்க இந்த கிரீடத்தை சூட்டினாங்க. 10வது தூதன் கீழே இறங்கவும் முடியாம மேலையும் போக முடியாம அவன் திகைத்தவனாய், இந்த ஒரு கிரீடம் வீணாய் போயிட்டே என்று சொல்லி வருத்தப்பட்டவனாய் நிற்கிறதாக இந்த போர் சேவகன் தரிசனத்திலே காண்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு போர் சேவகன் சொல்றான், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இந்த உலகம் அல்ல, ஜீவ கிரீடமே எனக்கு முக்கியம், ஜீவ கிரீடத்தை நான் வாஞ்சிக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அவன் வந்து அந்த 10வது மனிதன் நின்ற இடத்துல அவன் நின்று அவன் சுட்டு கொலை செய்யப்படுகிறான். அந்த 10வது நபருக்காய் வைக்கப்பட்டிருந்த அந்த தூதன் அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அந்த போர் சேவகன் தலையிலே சூட்டி அவனை அழைத்து கொண்டு சென்றான் என்று சொல்லி நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கைக்காக, வெதுவெதுப்பான வெண்ணிக்காக இயேசுவை மறுதலிக்கிற கிரீடத்தை இழந்து போன அநேகர் இன்னைக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் அது ஒரு வெதுவெதுப்பான காரியம், இச்சைகள் நிறைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த உலகத்திலே அன்பு கூறும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கிரீடத்தை நாம் இழந்து போகிறோம். ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு அவசியம். இந்த உலகத்தோடு ஒட்டாத ஒரு ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தோடு எல்லாவற்றிலும் அனுசரித்து போகாத, அநீதியோடு அனுசரித்து போகாத, அசுத்தத்தோடு அனுசரித்து போகாத ஒரு தனிப்பட்ட ஜீவியம், ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு அவசியம். அப்படி ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு ஜீவ கிரீடம், ஒரு கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
அந்த கிரீடத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவோம். தாழ்மையாயிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்தை நாம் அடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முக்கியமானவைகளை நாம் தெரிந்து கொண்டு ஞானத்தோடு நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம்பா. உண்மையிலும் மறுமையிலும் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு தந்தருளும். வியாதிகளை குணமாக்கும், கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகளை மாற்றும். தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவரே உதவி செய்வார், உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.